தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, ஒரு மாணவர் வேறு பள்ளியில் படித்து மாற்றுச் சான்றிதழ் வாங்காமல் நம் பள்ளிக்கு சேர வந்தால் அந்த மாணவரை நம் பள்ளி எமிஸ் வலைதளத்தின் மூலமாக ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த மாணவருடைய பெற்றோர் அலைபேசிக்கு ஓடிபி அனுப்பி அந்த ஓடிபி மூலமாக அந்த மாணவரை நம் பள்ளியில் எவ்வாறு சேர்ப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் EMIS என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது emis.tnschools.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள். இங்கு பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல நம் பள்ளியுடைய 11 இலக்க யூடேஸ் எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்குரிய எமிஸ் பாஸ்வேர்டை பதிவு செஞ்சுட்டு லாகின் கொடுங்க. இங்கு மேலே வலது மூலையில் 3 கோடுகள் இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் என்ரோல்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன், அகாடமிக் இயர் 2026-2027 அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இங்கு முதலாவதாக மாணவர் தமிழ்நாட்டில் உள்ள வேறு ஏதேனும் பள்ளியில் இதுவரை பயின்றுள்ளாரா அப்படின்னு இருக்கும். இதை ஏற்கனவே எஸ் என்பது தேர்வு செய்யப்பட்டிருக்கும். அப்படி தேர்வு செய்யலை அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கிட்ட என்ன விவரம் இருக்கோ அந்த விவரங்களை நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் அந்த மாணவர்கிட்ட இருக்கும், அதனால் நீங்கள் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஆதார் நம்பர் இல்லை அப்படின்னா ஃபோன் நம்பரை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ அந்த மாணவருடைய ஆதார் நம்பரை இந்த கட்டத்தில் பதிவு செஞ்சுட்டு சர்ச் என்பதை அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த மாணவருடைய விவரங்கள் காட்டப்படும். அவர் எந்த பள்ளியில் படித்தார், இதோட அனைத்துமே உங்களுக்கு காட்டப்படும். இறுதியாக வந்தீங்க அப்படின்னா ரைஸ் ரெக்வஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ ஆர் யூ ஷுவர், டு யூ வாண்ட் டு ரைஸ் ரெக்வஸ்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும். எஸ் என்பதை தேர்வு செய்யுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கும். இங்கே வந்து அந்த பெற்றோருடைய அலைபேசி எண் காட்டப்படும். இந்த அலைபேசி எண்ணுக்கு தான் ஓடிபி உங்களுக்கு போயிருக்கும். அந்த ஓடிபியை அந்த பெற்றோர்கிட்ட வாங்கி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணால் தான் அந்த மாணவரை நம்ம பள்ளியில் சேர்க்க முடியும். இந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுறதுக்கு 3 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நாளுக்குள்ளே அந்த ஓடிபியை வாங்கி நீங்கள் உங்களோட பள்ளி எமிஸ் வலைதளத்தில் அந்த மாணவருக்கு வந்து ஓடிபியை என்ட்ரு பண்ணணும். சரி, இப்போ அந்த மாணவருடைய ஓடிபியை வாங்கி எவ்வாறு நம்ம வந்து என்ட்ரு பண்ணுவது? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெண்டிங் அட்மிஷன் ஓடிபி அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இதில் எந்த மாணவருக்கு நம்ம ஓடிபி என்ட்ரு பண்ணணுமோ அந்த மாணவரை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இறுதியாக பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் அந்த பெற்றோர்கிட்ட வாங்கின அந்த ஓடிபியை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். ஓடிபியை பதிவு செஞ்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. இப்போ ஸ்டூடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ அந்த மாணவர் வந்து காமன் போல் என்று சொல்லக்கூடிய பொது தளத்திற்கு மாற்றப்பட்டு விடுவார். இப்போ அந்த பொது தளத்திலிருந்து நம் பள்ளிக்கு அந்த மாணவரை எவ்வாறு சேர்ப்பது என்பதை பார்க்கலாம். இங்கு மேலே இருக்கக்கூடிய 3 கோடுகளை அழுத்துங்க. அதில் ஸ்டூடெண்ட் என்பதை தேர்வு செய்யுங்க. இதில் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் என்பதை தேர்வு செய்யுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆதார் நம்பர் என்பதை தேர்வு செய்யுங்க. பின்பு கீழே என்டர் ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்கும், அந்த மாணவருடைய ஆதார் நம்பரை பதிவு செஞ்சுட்டு சர்ச் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாணவருடைய விவரங்கள் காட்டப்படும். இறுதியாக வந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல அட்மிட் அப்படின்னு உங்களுக்கு புதுசாக காட்டப்படும். ஏற்கனவே ரைஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும், அது முதல்ல நம்ம ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே அதே ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஆக்ஷன் அப்படின்ற இடத்துல அட்மிட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் என்டர் அட்மிஷன் டேட், இப்போ அந்த மாணவரை என்னைக்கு சேர்த்திங்களோ அந்த தேதியை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு செட் என்பதை அழுத்துங்க. அடுத்து செலக்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கும், இப்போ அவர் வந்து எந்த வகுப்பில் சேர்க்கலாம் அப்படின்றது உங்களுக்கு இங்கே காட்டப்படும். அதில் வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து எந்த பிரிவில் அந்த மாணவரை சேர்க்குறீங்களோ அந்த பிரிவை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு இங்கே அட்மிஷன் நம்பர் வந்து அந்த பள்ளிக்குரிய அட்மிஷன் நம்பர் இருக்கும், அதை நீக்கிட்டு நம்முடைய பள்ளியில் என்ன அட்மிஷன் நம்பர் கொடுத்தோமோ அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். கொடுத்துட்டு சேவ் என்பதை அழுத்துங்க.
இப்போ மெசேஜ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அட்மிட்டட் டு ஸ்கூல் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ அந்த மாணவரை நம்ம பள்ளியில் சேர்த்துட்டோம். அதற்கான குறுஞ்செய்தியும் அந்த மாணவருடைய பெற்றோருக்கு அலைபேசி வாயிலாக சென்றிருக்கும். இப்போ அந்த மாணவர் நம் பள்ளியில் சரியான வகுப்பில் சரியான பிரிவில் சேர்ந்திருக்காரா என்பதை சரிபார்ப்பதற்கு கோ பேக் அதை அழுத்திட்டு 3 கோடுகள் அழுத்துங்க. ஸ்டூடெண்ட் என்பதை அழுத்துங்க. இதில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்யுங்க. அடுத்து கிளாஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த வகுப்பை எந்த வகுப்பில் அந்த மாணவரை சேர்த்தோமோ அந்த வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள். கீழே அந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் அனைவருடைய விவரங்களும் உங்களுக்கு காட்டப்படும். நீங்கள் புதுசாக சேர்த்த அந்த மாணவருடைய பெயர் இருக்கா என்பதை கண்டறிங்க. இப்போ இங்கே அந்த மாணவர் வந்து சாய் சஞ்சய் அப்படின்ற மாணவர் தான் நான் சேர்த்தேன், இங்கே இருக்குது. இப்போ இந்த மாணவருடைய விவரங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பென்சில் குறியீடு அழுத்தினீங்கன்னா அந்த மாணவருடைய விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படும். அவ்வளோதான் நண்பர்களே. இதுபோல் வேறு பள்ளியில் மாற்றுச் சான்றிதழ் இல்லாமல் நம் பள்ளிக்கு சேர வந்த ஒரு மாணவருக்கு ரைட்ஸ் ரெக்வஸ்ட் கொடுத்து ஓடிபி மூலமாக நம் பள்ளியில் சேர்த்து கொள்ளுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.